A2D. ஆக்சுவலாக அந்த பேர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் ரீசெண்ட் டேஸில் ஒரு டெக் கண்டென்ட் காமெடி சென்ஸோட மக்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு டீச் பண்ணுற மேஜரான சேனல் எனக்கு தெரிஞ்சு A2Dயாக தான் இருக்குது. ஆனால் அவங்களோட சக்ஸஸ்க்கு நம்ம எல்லாரும் திங்க் பண்ணுறது அவங்களோட எடிட்டிங் ரிசர்ச் தான் நினச்சிட்ருக்கோம். அதோட மெயின் ஒரு ஹிடனான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. A2Dயோட தம்ப்நெயில் த ஹிடன் ஒன். ஏன் அவங்க தம்ப்நெயில் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, ஒரு 2 இயர்ஸாக A2Dயோட சேனல்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட தம்ப்நெயில்ஸ் எல்லாமே 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று ப்ரொஃபஷனல் தம்ப்நெயில், இன்னொன்று காமிக்கல் தம்ப்நெயில். அவங்க ப்ரொஃபஷனல் தம்ப்நெயில் யூஸ் பண்ணுறதுக்கான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று சென்சிட்டிவ் டாப்பிக்காக இருக்கணும், இல்லை நியூ டாப்பிக்காக இருக்கணும். ஸோ ஆடியன்ஸை சீரியஸான டோனில் சீரியஸான அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான மெயின் பர்பஸாக இருக்கும் அந்த தம்ப்நெயில். இதே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா காமிக்கல் தம்ப்நெயில் அவங்க ஸ்கேம் பற்றி பேசுகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ரிவ்யூ பேசுனாலும் சரி, மித்து பர்ஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் கூட அவங்க அந்த காமிக்கலான இதுதான் அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தம்ப்நெயில் என்னென்னா அவங்க யூஸ் பண்ணுற ப்ரொஃபஷனல் தம்ப்நெயில் தான். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த 3 தம்ப்நெயிலை செக் பண்ணி பாருங்கள். இந்த 3த்தில் உங்களுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே கிளிக் பண்ணுற மாதிரி இருக்க தம்ப்நெயில் என்னவாக இருக்கும்? ஆப்வியஸாக எல்லாருமே லெஃப்ட் சைடு தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் தம்ப்நெயிலாக இருக்கும். பார்த்தோன்னே ஓகே, மேக்ஸிமம் அதில் கண்டென்ட் அப்படியே கிளியர் அண்ட் கட்டாக ரிவீல் ஆகிருக்கணும். எதை பற்றி நம்ம பேச போகிறோம், எதை பற்றி நம்ம கொடுக்க போகிறோன்றது எல்லாமே கிளியர் அண்ட் கட்டாக இருந்தால் தான் ஒரு தம்ப்நெயில் ரீச்சே ஆகும். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷாப் 2025 நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 2025 நான் ஏன் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணுற மெயின் காரணம் என்னென்னா 2025 மட்டும்தான் ஏஐ ஃபீச்சர்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இமேஜ் ரிமூவ் பண்ணுறது, இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, சப்ஜெக்டை தனியாக செலக்ட் பண்ணுறது எல்லாமே ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகிடுச்சு என்னோடய பேஜில். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எப்படி தான் அந்த ப்ரொஃபைல் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு கிரியேட் கொடுவேன். கிரியேட் கொடுத்தீங்கன்னா இங்கே 1920 1080p நீங்கள் வித்தையும் ஹைட்டையும் மாற்றிக்கோங்க. ரிசல்யூஷன் 300 இருக்கட்டும். ஓகே, இங்கே சென்டரில் ஃப்ரேம் சென்டரில் இருக்கட்டும். ஜஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பிளாங்க் கிரியேட் ஆகிருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு லேயர்ஸும் இங்கே தான் விசிபிளாக இருக்கும். இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிற டூல்ஸ். ஸோ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இப்போ நம்ம ஒரு இமேஜை உள்ளே ட்ராப் பண்ணுறோம். இப்போ இந்த இமேஜை நான் உள்ளே ட்ராக் பண்ணுறேன். நீங்கள் எந்த ப்ரொஃபைல் நீங்கள் எந்த ஃபோல்டரில் இமேஜ் வச்சுனாலும் ஜஸ்ட் ட்ராக் பண்ணாலே ஃபோட்டோஷாப்புக்குள்ளே அந்த இமேஜ் உள்ளே வந்துடும். நீங்கள் வெளியிலேருந்து இப்படி இழுத்தாலே வந்துடும். இந்த இமேஜ் கிளிக் ஆனதுக்கப்புறம் டன் கொடுத்தீங்கன்னா இதோட சைஸ் இங்கே ஓகே ஆகிடும். நம்ம இந்த இமேஜ் ஸ்கேல் பண்ண போகிறதில்ல, பெருசாக்க போகிறதில்ல, சின்னதாக்க போகிறதில்ல. முதல்ல நமக்கு இந்த இமேஜில் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாது. ஸோ நான் சொன்ன அந்த 2025 ஃபீச்சர்ஸ் இது தான். இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் சப்ஜெக்ட், ரிமூவ் பேக்ரவுண்ட் காட்டுது தான். இல்லை நீங்கள் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். இதை பாருங்கள், மேக்ஸிமம் ரிமூவ் ஆகிடுச்சு. இதுவே போகணும். ஆக்சுவலாக பேசிக்காக இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டீட்டெயில்ஸ் பார்த்து ஒர்க் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பென் டூல் தான் பெஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்ல விரும்பலை. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஈஸியஸ்ட் வே டு கிரியேட் தம்ப்நெயில் பார்த்துக்கலாம். இதேமாதிரி டெக்ஸ்ட் இமேஜஸை உள்ள ட்ராக் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னொரு இமேஜ் ட்ராக் பண்ணுறேன். இதையும் செலக்ட் பண்ணிட்டு இதுலேயும் சேம் ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுக்குறேன். இதோட பேக்ரவுண்டு ரிமூவ் ஆகிடும். பாருங்க, பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். ஸோ இது போல் நான் இன்னொரு பேக்ரவுண்ட் இன்னொரு இமேஜோட பேக்ரவுண்டையும் நான் ரிமூவ் பண்ணிட்டு வந்துடுறேன். சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு எல்லா இமேஜும் உள்ளே கொண்டு வந்துட்டேன். பட் நான் உங்களுக்கு டுட்டோரியல்ன்றதால இதில் எப்படி கட் பண்ணுறன்றத பேசிக் சொல்லி கொடுத்தேன். ஆக்சுவலாக தம்ப்நெயிலோட ஃபஸ்ட்டு ப்ரொஃபைலே பேக்ரவுண்ட் ஃபஸ்ட் செக் பண்ணுறது தான். இந்த A2Dயோட தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு பார்லிமெண்ட் ரெட் கலர் ஷேட்லேயும் க்ரீன் கலர் ஷேட்லேயும் இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டி போயிடும். திரும்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நான் பார்லிமெண்ட் இமேஜ் நெட்டில் எடுத்து ட்ராக் பண்ணிக்கிறேன். எனக்கு சைஸ் தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இந்த இமேஜ் எப்படி இருந்தால் பிளர் தான் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் கொடுத்துட்டேன். இது இப்போ நம்ம பிளர் எஃபெக்ட் கொண்டு வரணும். இந்த இமேஜ் இங்கே போனீங்கன்னா ஃபில்டரில் பிளர் இருக்கும்.
பிளரில் இது காஷியஸ் பிளர் யூஸ் பண்ணுவீங்கன்னா இதோட இமேஜ் எந்த அளவுக்கு பிளர் வேணுமோ அந்த அளவுக்கு 6 வச்சு எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். 6 வச்சு நான் அந்த இமேஜை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கலர் கொடுக்குறது தான் இப்போ பெரிய டாஸ்க்காக இருக்க போகுது. இப்போ நம்ம இது கலர் கொடுக்க போகிறோம். கலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கலரைஸ் ஆப்ஷன் கிளிக் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நமக்கு க்ரீன் கலர் வேணும். க்ரீன் வச்சுக்கோங்க. சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லைட்னஸ் வந்து இந்த டார்க் சைடு கொஞ்சம் தள்ளிங்கன்னா இந்த நல்ல டார்க் டோன் கிடைக்கும். சேச்சுரேஷனை கொஞ்சம் நல்லா தள்ளிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டார்க் க்ரீன் கலர் கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம இப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அதே ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கலரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெட் கலர் நம்மளுக்கு வேணும். லாஸ்ட்டுக்கு தள்ளிட்டு சேச்சுரேஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. டார்க் லைட்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வேணால் ரெட் டோனும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் டார்க் ரெட்டே கிடைச்சா போல். ஓகே, எனக்கு இந்த லெவலுக்கு ரெட்டு இருந்தால் எனக்கு இந்த லெவலுக்கு இருந்தால் ஓகே. ஸோ நான் இதை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட் ஆப்ஷன் ஒன்று ஆப்ஷன் இருக்குது. எப்படின்னா நீங்கள் கீபோர்டில் கண்ட்ரோலையும் ஐயும் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அது மாஸ்காக மாறிடும். இதை ப்ரஷ்ஷில் செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த பாதி வரைக்கும் ரெட்டு வேணும். ஸோ அப்போ அப்படியே அதில் பெயிண்ட் பண்ணுறேன். இதை பிளாக்ல இருந்தால் நீங்கள் அதை ஒயிட்டாக மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு 2 கலர் கிடச்சிச்சு. பட் எனக்கு செல்ஃப் யூஸ் பண்ணலாம். திரும்ப இந்த பிளாக்கை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இப்போ க்ரீனே கொஞ்சம் ஈக்குவலாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ. ஸோ இதுதான் அந்த கலர் நம்ம சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் வச்சுருக்க எல்லா சப்ஜெக்டையும் ஆன் பண்ணி விடுங்க. கரெக்டாக இருக்கும். இதை பாருங்கள், கொஞ்சம் நல்லா வைக்கிறேன். இந்த சப்ஜெக்ட் ஆன் பண்ணிட்டேன். இதையும் ஆன் பண்ணிட்டேன். அப்புறம் இதையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து A2D தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அவர் தான். ஸோ அவரை டாப்பில் வச்சுக்கோங்க. மற்ற 2 சைடில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட் சைஸ் மாற்றணும். ஸோ இந்த இது நீங்கள் மூவ் டூல் இது தான். இதை கிளிக் கொடுத்தா தான் உங்களால் சப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணி ரீசைஸ் பண்ண முடியும். நான் கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன் அவங்கள. இங்கே வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஃபோட்டோஸும் ரீசைஸ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த அளவுக்கு ஓகே. பட் கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே மிஸ் மேட்சாக இருக்குது. எப்படின்னா ஒரு மாதிரி அன்னியனாக இருக்குது, கொஞ்சம் நல்லா ஒன்று பார்க்கறதுக்கு. இப்போ சிம்பிளாக ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிக்கோங்க. பிளாக்கை செட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஓகே கொடுத்து அப்படியே இது வரைக்கும் நான் ஃபுல்லாக பிளாக்காக ஆகும். ஸோ நான் அதை அப்படியே ட்ரா பண்ணுறேன் பிளாக் ஆகிற மாதிரி. கீழே எதுவும் சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்னா டெக்ஸ்ட் வரப்போ அப்படின்னு நான் அதே பிளாக் ஆக்கிட்டு அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்குது பார்க்கறதுக்கு எல்லாம். அதே மாதிரி கீழே எல்லாமே அப்படியே பேக்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். இவ்வளோதான் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே. இதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட்டுக்கு தான் போகிறோம். இப்போ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த டெக்ஸ்ட்டில் கிளிக் கொடுத்துருங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் கொடுத்துருங்க. இங்கே டச் பண்ணுங்கள். நம்ம டைப் பண்ண வேண்டியதுதான். கேப்பில் டேக்ஸ் டைப் பண்ணுறோம். ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட இல்லை. இப்போ இந்த ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக இது யூஸ் பண்ணுறது வந்து பிளாக் பேந்தர் சாரி ஆக்சுவலாக A2D வந்து பார்த்தீங்கன்னா பேந்தர் பிளாக் ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு இந்த தமிழுக்கு. ஸோ நம்மளும் அதை யூஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி தமிழில் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தமிழில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதும் நான் செஞ்சு தரேன். அதே மாதிரி தமிழ் எப்படி டைப் பண்ணுறதும் ஈஸியான மெத்தட் நான் சொல்கிறேன். அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட்ஸில் சும்மா டைப் பண்ணாலே ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ, எந்த ஃபாண்ட் வேணுமோ அது உங்களுக்கு இஷ்டம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தமிழுக்கும் மாற்றி யூஸ் பண்ணுற மாதிரி. இதை பார்த்தீங்கன்னா
இங்கிலீஷில் டைப் பண்ணுறது வந்து எப்படி தமிழில் கன்வெர்ட் ஆகிறதுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் கூகுள் தமிழ் டைப்பிங் டைப் பண்ணாலே ஃபஸ்ட்டு வர இன்புட் ட்ரை கூகுள் இன்புட் டூல்ஸ் ஆங்க வைக்க கொடுத்துட்டு இங்கிலீஷ்லேருந்து தமிழ் தமிழ் கிளிக் பண்ணிடலாம். இந்த தமிழில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லதா கெட்டதான்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் நல்லதான்றத இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன். ஓகே வேக்கன்சி திரும்ப கிட்டதான் டைப் பண்ணுறேன். கூட ஒரு கொஷின் மார்க் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே இதை நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாதே எனக்கு ஓகே தான். நான் திரும்ப ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறேன். டெக்ஸ்ட் ஆட் பண்ணி Ctrl+V கொடுக்க இந்த டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு சைஸு 30க்கு மேலே வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ அதே மாதிரி நான் இந்த கெட்டதான் எடுத்துக்கிறேன். ஓகே இதில் அவங்க வந்து ஒரு எல்லோ கலர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஓகே இப்போது ஓகே டேக்ஸ் நல்லதா கெட்டதா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி தமிழ் ஃபாண்ட்ஸ் வந்து ஃபோட்டோஷாப்பில் டைப் பண்ண ஈஸியாக எடுத்துகிட்டு வருதுன்றது. நெக்ஸ்ட் நம்ம சைடில் இருக்கிற அடுத்த டைப்பிங்ஸையும் ஆரோ மார்க்ஸ்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே ஆரோ வரதுக்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல ஆரோ 2 ஆரோ வர மாதிரி ஏற்றொடியில் கொடுத்துருக்காங்க அவங்க தமிழில். அது நீங்கள் எந்த ஆரோனா ரேண்டம் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் 2 ஆரோ நான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு இது ஓகே. கொஞ்சம் இப்படி இருந்தாலும் இப்படி நான் அந்த ஆரோஸை யூஸ் பண்ணலாம். என் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரோஸ் இட்ஸ் யுவர் சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த ஆரோ இல்லை நீங்களே செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணியிருந்தாலும் ஓகே. இந்த பாருங்கள் நான் க்ரியேட் பண்ணியிருக்க ஒரு ஆரோ பாருங்கள் பென் டூலில் லெட்டரெலாம் A to D வருது இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நான் க்ரியேட் பண்ண ஆரோ இதோ இப்படி இருக்குது. நான் இப்போ இதையே க்ரியேட் பண்ணிக்கிறேன். வரல 2 ஆரோ கமிச்சிச்சு. இப்போ இதை வந்து நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் திருப்பத்துக்கு ஹரிசாண்டல் திருப்பிட்டு எனக்கு இப்போ ரெண்டு டெக்ஸ்ட்டு ஸோ இங்கே இருந்த ஒன்று ஆக்சுவலாக இங்கே நான் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க மாதிரி இப்போ 18% GST டைப் பண்ணுறேன். 18% டைப் பண்ணிட்டேன். சேம் ப்ராசஸ் தான் மாதிரி நீங்கள் எப்படி டெக்ஸ்ட் டைப் பண்ணியிருந்தோ அதே ப்ராசஸ் தான். ஆக்சுவலாக நம்ம ஆட் பண்ண வேண்டிய டெக்ஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. ஒரு பேசிக்கான ப்ரொஃபஷனல் தம்ப்நெயில்ஸ் வந்து தமிழ்லேருந்து இவ்வளோ தான் க்ரியேட் பண்ண முடியும். இதுக்கு மாதிரி நல்லா பண்ணலாம். ஆனால் நம்ம ஏற்கூடியோட தமிழ் க்ரியேட் பண்ணுறதுனால நம்ம அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அதை ஆட் பண்ணுவோம். இதில் கொஞ்சோண்டு கேமரா ஃபில்டர் ஆட் பண்ணலாம். ஓகே தான், இது வரைக்கும் ஓகே தான். மேபி நான் கேமரா ஃபில்டர் ஆட் பண்ணிட்டு உங்களை பார்க்குறேன். இதுதான் ஏற்கூடியோட தமிழில் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறதை பார்த்துட்டோம். இவ்வளோ தான் ப்ராசஸ். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த க்ரியேட்டர்ஸோட தமிழில் ரீக்ரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். அது நம்ம நெக்ஸ்ட் சீரீஸில் பார்ப்போம்.